கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபத்தோடு கூட இந்த நாளின் வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். எங்களை நேசித்து நடத்தும் எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால காலையிலே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் கடவுள். ஆதி முதலாகவே உம்முடைய வார்த்தைகளின் வழியாக உலகத்தை படைத்து மனிதனோடு பேசுகிற கடவுள். இந்த இறுதி நாட்களிலும் ஆவியானவரை கொண்டு உம்முடைய குமாரன் இயேசுவினாலே எங்களோடு பேசுகிற கடவுள். எங்கள் இடையில வாரும் சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்குமான கடவுள். அடியானோடும் இந்த தொடர்பின் மூலமாக தொடர்பு கொள்ளுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் இடைப்படும் இந்த வார்த்தைகள் ஆவியும் வல்லமையும் ஜீவனமாய் கடந்து வர உதவி செய்யும். அடியனை பயன்படுத்தும். மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்தில் விசேஷமாக நாம் மீதியாக இருப்பவர்கள் என்கிற ஒரு தலைப்பில் நாம் தியானித்தோம். இந்த மீதியாக இருப்பவர்கள் என்கிற வார்த்தையில் எஞ்சி இருக்கிறவர்கள், தப்பி இருக்கிறவர்கள். இந்த தப்பி இருக்கிறவர்கள் என்கிறது பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்க்கையின் பெரும் பகுதியை இழந்து கொஞ்ச கால வாழ்க்கையை மாத்திரமே தக்க வைத்திருக்கிறவர்கள், அல்லது வாழ்க்கை இருந்தும் வாழ முடியாத நிலைமையில் இருக்கிற அந்த எஞ்சி இருக்கிற மீந்து இருக்கிற ஜனங்களை கடவுள் விசேஷமாக கொடுத்த வாக்குறுதி, அவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அந்த மீந்தியாக இருக்கிற ஜனங்கள் எப்படி மீந்திருக்கிறார்கள்? அது தேவனுடைய கிருபையினாலே மீதியாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் எஞ்சி மீந்து வாழ முடியாது என்பது முக்கியமான காரியம். மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கும்போது, இந்த மீந்து இருக்கிறவர்கள், தப்பி இருக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ரட்சிப்பேன் என்று சொல்லி அந்த தப்பி வாழ்கிற மீந்து இருக்கிற ஜனங்களுக்கு கடவுள் ரட்சிப்பை கொடுக்க போகிறார் என்கிறதை குறித்து போன வாரத்தின் செய்தியாக நாம் தியானித்தோம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதியாக நான் ஒரு பகுதியை யோசித்தேன். ஆனால் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின உணர்த்தின பகுதியை நான் உங்களோடு கூட அந்த அருமையான வேளையில் பகிர்ந்து கொள்கிறேன். வாசிக்கிறேன் வேத பகுதியை. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கிறேன். மீதி பகுதியை செய்தியோடு கூட நாம் தியானிக்கலாம். வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கடந்த மாதத்தில் நாம் விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்து சபையை நிரப்பினதையும் ஆரம்பித்ததையும் நாம் பார்க்கிறோம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆவியன் நிறைவோடு கூட ஆவியன் அபிஷேகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபை வளர்ந்த பிறகு அந்த சபையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கேள்விக்காரிய ஒரு காரியத்தை தான் இங்கே யோவான் வெளிப்படுத்தும் பொழுது, இங்கே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசியின் ஆவிகள் இருக்கிறதுனாலே நமக்குள் இருக்கிற அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிய வேண்டும். ஏன்னா அந்த உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசியின் ஆவிகள் உலகத்தில் உலாவுகிறது. இந்த ஆவிகள் எங்கேயோ ஒரு இடத்துல, வனாந்தரத்தில், ஏதோ ஒரு இடத்துல அல்ல, சபைக்குள்ளாகவும் இன்றைக்கு இருக்கிறது. இந்த ஆவிகளை நாம் சோதித்து அறியவில்லை என்று சொன்னால் பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாய் போவோம். அதே சமயத்தில் பெரிய வஞ்சகமானது சபையை தாக்கிவிடும். ஆகையினால இன்றைக்கு தெய்வ கிருபையினாலே தேவன் எனக்கு அருளிய ஆவியினால் இந்த வார்த்தைகளை தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் ஒரு தெய்வ மனுஷர்களாக, ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். நல்ல காரியம். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சவால் கொடுக்கிற சபையில் இருக்கிற இன்றைக்கி பெரிய பிரச்சனைகளில் நாம் முக்கியமான காரியமாய் பார்க்கும் பொழுது, உலகத்தில் அநேக ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசியின் ஆவிகள் தோன்றி இருப்பதினால் இன்றைக்கு நாம்
நமக்குள் இருக்கிற அல்லது நம் நடுவில் இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவிதானா என்பதை சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் பகுதியிலும் சரி, புதிய ஏற்பாட்டின் பகுதியிலும் கூட சரி, நாம் பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் பொல்லாத ஆவிகள் அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு கூட வந்தது, தேவனோடு கூட அது பேசினது. அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக யோபினுடைய காலத்தில் நாம் பார்க்கலாம். அதே போல் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவினுடைய நாட்களிலும் கூட தேவ சமூகத்துக்கு வரைக்கும் அந்த பொல்லாத ஆவிகள் வந்து அங்கே எதிர்ப்புகளை தெரிவிக்கிற, அங்கே நிற்கிற காரியங்களும் கூட நடந்திருக்கிறபடியினால எது தேவனுடைய ஆவி, எது பொல்லாத ஆவி என்கிற இந்த ஒரு சிக்கலை நாம் விசேஷமாய் கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் பெரிய ஏமாற்றம், நம்மையே ஏமாற்றி கொள்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விடுவோம். விசேஷமாய் இந்த கள்ளத்தீர்க்கதரிசியின் ஆவிகள் அல்லது உலகத்தில் இருக்கிற ஆவிகள் என்று சொல்லும் பொழுது விசேஷமாக முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பொய்யின் ஆவிகள். முதலாவது ஒரு உலகத்தில் நுழைந்த ஒரு பொல்லாத ஆவியினுடைய கிரியை அது ஏதேன் தோட்டத்தில் இருக்கலாம், அல்லது சபையில் கூட இருக்கலாம், அல்லது இந்த வேதத்தில் இருக்கிற வரலாற்றில் இருக்கிற பகுதிகளெல்லாம் இருக்கலாம். பார்க்கும் பொழுது இந்த பொல்லாத ஆவிகள் வந்து செயல்படும் பொழுது அது பொய்யை பேசி அங்கே செயல்பட்டதை குறித்து 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் 9 நம்ம 22வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறவன் மிகாயா தீர்க்கதரிசி. ஆனால் அவனுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு சிதைக்கியா இருக்கிறான். இந்த ஆவியானது கடவுளுடைய சமூகத்தில் நின்று ஆகாபுக்கு விரோதமாக நான் போய் அவனை பொய்யான வார்த்தைகளை நான் நிரப்புவேன் என்று சொல்லி பொய்யின் ஆவியாக நான் போவேன் என்று சொல்லி அங்கே பொல்லாத ஆவியானது பொய்யின் ஆவியாக வந்து செயல்படுகிறதை நாம் பார்க்குறோம். அதே போல் பார்க்கும்போது சபையில் கூட பார்க்கும் பொழுது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலெல்லாம் கூட பார்க்கும்பொழுது சபையானது ஜப ஆலயமானது வழிபடுகிற ஸ்தலம், வழக்கத்தின்படியே ஜபித்து கொண்டு இருக்கிற ஒரு அருமையான ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். ஆனால் அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அங்கே அவளை கட்டி வைத்திருக்கிறதை ஆண்டவர் கண்டு அந்த ஆவி அங்கே துரத்துகிறதை நாம் பார்க்குறோம். அதே போல் பார்க்கும் பொழுது திருச்சபையினுடைய வரலாறுகளில் கூட பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாய் இந்த குறி சொல்லுகிற ஆவிகள் எந்த அளவுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற தேவனுடைய மனுஷர்களை எதிர்த்து நிற்கிறதையும், தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷர்களுக்கு அங்கே அவர்கள் தடை பண்ணுகிற ஒரு ஆவிகளாக செயல்படுகிறதையும் கூட பார்க்குறோம். இப்படி அநேக பொல்லாத ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், இன்னும் 1 தீமோத்தேயு 4:1, 1 யோவான் 4:6 பார்க்கும் பொழுது வஞ்சிக்கிற ஆவிகள், இவைகளெல்லாம் உலகத்தில் இன்றைக்கி நிறைந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. ஆகியனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியா, உலகத்தின் ஆவியா, அல்லது தேவனால் உண்டான ஆவியா என்பதை நாம் அறியவில்லை என்றால் பெரிய ஏமாற்றத்தை நாம் சந்திப்போம். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது அங்கே தவளைகளைப் போல கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் கூட வெளியே புறப்பட்டு வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படி பல விதங்களில் பொல்லாத ஆவிகள் என்கிறது உலகத்திலேயும் கிறிஸ்துவ மக்கள் நடுவிலும் சபைக்குள்ளாகவும் இன்றைக்கி இருக்கிறபடினால சபையானது இன்றைக்கி விழித்து கொண்டு கிறிஸ்துவ மக்கள் மிக பெரிய எச்சரிக்கையாக இருந்து இந்த திருச்சபையில் இருக்கிற ஆவிகள் அல்லது நமக்குள் இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவியா என்பதை முதலாவது நாம் சோதித்து அறிய வேண்டும். இதுதான் இந்த 1 யோவான் 4:1 நாம் படிக்கிறோம். விசேஷமாக இந்த 4ஆம் அதிகாரம் 1 3வது வசனம் வரையிலும் பார்க்கும்பொழுது எப்படி அதை அறிகிறது. முதலாவது காரியமாக அங்கே சொல்லுகிறார். நாம் பார்க்கும்போது மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அப்படியானால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவிதான் தேவனால் உண்டானது. அப்படியானால் இதிலும் கூட நான் பார்க்குறோம், பிசாசானவன் கடவுளுடைய பேரை சொல்லி கூட சில நேரங்களில் வஞ்சிக்கிற நிலைமைகள் கூட ஏற்படுகிறது. ஆனால் விசேஷமாக இந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவிதான் தேவனால் உண்டானது என்று சொல்லுகிற இந்த காரியத்தில் அறிக்கை பண்ணவில்லையானால் அது தேவனுடைய ஆவி அல்ல என்பதை தெளிவாக 3வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். இதை பற்றின காரியங்களில் கொரிந்து சபையில் கூட ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டபடியினால
1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு இந்த விசேஷித்த செய்தி எழுதும் பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு நிலைமையை பறித்து இங்கே 3வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஆதலால் தேவனுடைய ஆவியினால் பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடாது என்றும், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்படியானால் அநேக நேரங்களில் இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் கூட அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லி செயல்பட்டதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக ஒரு பெரிய அறிவிப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த மக்களுக்கு கொடுக்கிறார். ஏன் சொன்னால், கடவுளுடைய ஆவி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை அறிக்கை பண்ணக்கூடாது. கடவுளுடைய ஆவியினால தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும் என்கிற ஒரு பெரிய கட்டளையை அங்கே கொரிந்து மக்களுக்கு குறிப்பிடுகிறார். நமக்கு தெரியும், கொரிந்து மக்களுடைய வாழ்க்கை என்கிறது மிகவும் பிரச்சனைகள் உள்ள, குறைபாடுகள் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆனாலும் கூட இந்த வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றி, ஆவிக்குரிய விசேஷங்களை பற்றி அதிகமாக எழுதுகிறது. 1 கொரிந்தியர் 12-14 அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த ஆவியினால் நிறைந்து வரங்களை பெற்ற, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற ஒரு மக்களாய் கொரிந்த மக்கள் வளரும் பொழுது அவங்களுக்குள் இருந்த ஒரு பிரச்சனையை சொன்னால், தேவனுடைய ஆவி இல்லாத ஒரு நிலைமையில் அங்கே மோசம் போகிற ஒரு நிலைமை இருந்தபடியினாலே அதை கண்டிக்கிறதுக்காக தேவனுடைய ஆவி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை கூட நீங்கள் அறிக்கை பண்ணக்கூடாது என்கிற கட்டளையை பவுல் அங்கே கொடுக்கிறதை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான காரியங்கள் கூட சில நேரங்களில் நேரிட்டதை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரத்தில் 13-16 வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துகிற தேசாந்தரிகளாக தெரிந்த மந்திரவாதியினுடைய குமாரர்கள், ஸ்கேவாவின் குமார்கள் அங்கே ஏற்பட்டு பொல்லாத ஆவிகளை துரத்துகிறார்கள். ஆனால் அந்த ஆவி தெரிகிறது, நீங்கள் இயேசுவின் பெயரை சொல்லுகிறீர்கள், பவுலை பற்றி பேசுகிறீர்கள், இயேசுவை நாங்கள் அறிவோம், பவுலையும் அறிவோம், நீங்கள் யார் என்று சொல்லி அந்த அசுத்த ஆவியை அவர்களை விரட்டுகிறது. காரணம் சொன்னால், அந்த தேவனுடைய ஆவி இல்லாமல் பொல்லாத ஆவியினால் அவர்கள் அந்த கிரியைகளை அங்கே செய்கிறதுனால அங்கே பெரிய ஒரு காரியமானது சபைக்குள்ளாக ஒரு கேள்வி ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதனால்தான் நீங்கள் எந்த ஆவியினாலே இருக்கிறீர்கள், உங்களுக்குள் இருக்கிற ஆவி என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முதலாவது காரியமாக நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். நமக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொன்னால் முதலாவது காரியமாக மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதுக்கு நாம் அந்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். நேரம் இல்லை. 2வது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியமாக 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது விசேஷமாய் அந்த 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் 6ல் நாம் பார்க்கும் பொழுது தேவனால் உண்டானவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்படியானால் இங்கே விசேஷமாய் தேவனுடைய ஆவியின் நமக்குள் இருக்கிறது என்கிறதை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்கிறது? தேவனுடைய ஆவியின் நமக்குள் இருக்கிறார் என்பதை எது உறுதிப்படுத்துகிறேன்னு சொன்னால், உண்மையாகவே தேவனுடைய ஆவியின் நமக்குள் இருக்கிறதுன்னு சொன்னால், நாம் தேவனால் உண்டானவர்கள் என்று சொன்னால், அந்த தேவனுடைய ஆவியின் நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட மக்களாய் நடத்தன்னு சொன்னால், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இன்றைக்கி திருச்சபையில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தான காரியத்தை ஆண்டவருடைய இயேசு நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக மக்கள் இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளாக சபைக்குள் இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி, தங்களுக்குள் இருக்கிற திறமைகளை, வசதிகளை பயன்படுத்தி தங்கள் அதிகாரங்களினாலே தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று காண்பிக்கிறார்கள். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதில்லை, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறதில்லை. நான் 37 வருடங்கள் தேவனுடைய பணியை செய்திருக்கிறேன். ஒரு சில இடங்களில் நான் பார்த்த மிகவும் வேதனைக்குரிய காரியம், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நல்லா தூங்கி எழுந்து கொள்ளுகிற மக்கள், கேட்கிறதுக்கு மனதில்லாத மக்கள், வேதத்தை மூடி வைக்கிற மக்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் அதனுடைய விசேஷம் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய ஆவி இல்லாததுனாலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதில்லை.
எப்பொழுதும் நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவோமானால் நமக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை என்பதையும் தேவனுடைய மனுஷனால் அது கொடுக்கப்படுகிறது, தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை நமக்கு பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுதும் அந்த வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம். இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் நமக்குள் இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி அல்ல. உண்மையாக தேவனுடைய ஆவி எப்பொழுது நமக்குள் இருக்கும் பொழுது அது எதை தான் செய்யும் சொன்னால், நாம் கேள்விப்படுகிற அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே நம்மை அந்த கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்தும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்கிறதில்லை. தெளிவான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே ஏன் இன்னைக்கு மனுஷன் கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறான்? ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் விரோதமானவனாக இருக்கிறான்? முக்கியமான காரியம் சொன்னால், அவன் தேவனால் உண்டானவன் அல்ல, அவனுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவி அல்ல. அந்த தேவனுடைய ஆவி இல்லாததுனால அவன் தேவனுடைய வசனத்துக்கு எப்பொழுதுமே செவி கொடுக்கிறதுக்கு கீழ்ப்படிவதற்கு எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 10:27 கூட சொல்லும் பொழுது சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். உண்மையாகவே நாம் கடவுடையவர்கள் என்று சொன்னால், கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் எப்படி அதை அறிந்து கொள்ளுகிறது? எதன் மூலமாக நான் அறிந்து கொள்ளுகிறது? இன்னைக்கு மாம்சத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற, மனுஷனுக்கு முன்னாடி தங்களை பக்தி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுகிற தேவனுடைய மக்கள் காணப்படலாம். ஆனால் நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் என்று சொன்னால், தேவ ஆவி உங்களுக்குள் இருக்குன்னு சொன்னால், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்குள் இருக்கிறது ஒருபோதும் தேவனுடைய ஆவியாக இருக்க முடியாது. பார்க்கும் பொழுது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளும் ஆகிய நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை ஒழித்து விடுங்கள் என்று பேதுருக்கு சொன்னவர். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் பொழுது அங்கே 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றால், ஆவியாயே நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடையவர்கள் என்று சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறதுனுடைய ஒரு விசேஷத்தை தன்மை நீங்கள் சொன்னால், கடவுளுடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீங்க, அதுக்குள்ளே நீங்கள் அடங்கி வாழ்கிறவர்களாக இருப்பீங்க. அந்த அனுபவம் நமக்குள் இல்லை என்று சொன்னால் அதுவே நமக்கு தெரியும் நாம் தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்லி. இதை பற்றி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் நான் அந்த புதிய ஏற்பாட்டின் பகுதிகளில் கூட நாம் பார்க்கும் பொழுது விசேஷமான காரியம் சொன்னால், இந்த தேவனுடைய ஆவியை பெற்ற அப்போஸ்தலர்கள் எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். நமக்கு தெரியும், பிலிப்பு என்கிறவனை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, ஒரு பிலிப்பு என்கிறவன் சமாரியில் மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறான். அங்கே அந்த கிராமமே ரட்சிக்கப்புக்குள்ளாக வருகிறது. பட்டினத்தாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என அறிந்து கொள்கிறார்கள். இவ்வளோ பெரிய மாபெரும் ஊழியத்தை செய்த ஒரு பிலிப்புவை ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வனாந்தர மார்க்கமாய் போ, அங்கே போய் எத்தியோப்பிய மந்திரியோடு கூட பேசு என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் ஒரு பெரிய ஊரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் அநேகரை இந்த கிராமத்தை ரட்சித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வனாந்தரத்துக்கு போவதற்கு கூட ஆவியானவர் தன்னோடு கூட பேசும் பொழுது ஆவியானவருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்து போகிறான். அதே போல் பேதுருவை பார்க்கிறோம், பிரதானமானவனாக, அந்த சபைக்கு தலைவனாக, அந்த அப்போஸ்தலருடைய ஊழியங்களுக்கெல்லாம் பெரிய பிரதான மேய்ப்பனாக ஏற்படுத்தப்பட்டவன். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் 3000 பேரை 5000 பேரை ரட்சிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் அந்த பேதுருவோடு கூட ஆவியானவர் பேசும் பொழுது, நீ அந்நிய மனுஷன் என்று சொல்லப்படுகிற அந்த கொர்நேலிய வீட்டுக்கு, புறஜாதியின் வீட்டுக்கு நீ இறங்கி போ, ஒன்றையும் குறித்து நீ சந்தேகப்படாதே, நீ இறங்கி போ என்று ஆவியானவர் சொல்லும் பொழுது ஆவியானுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து போகிறான். காரணம் என்ன சொன்னால், ஆவியானவர் அவனுக்குள் இருக்கிறார். தேவ ஆவி அவன் பெற்றவனாக இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து செயல்படுகிறான்.
அதே போல் பவுலை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 நாம் படிக்கும் பொழுது பவுலுக்கு மிகப்பெரிய ஒரு கண் பார்வை, பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறான். ஆசியாவினுடைய பெரிய பகுதிக்குள்ளாக போக வேண்டும், ஆண்டவர் இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரைகிறான். ஆனால் ஆவியானவர் அவனை தடை பண்ணி, நீ ஆசியாவுக்கு போகிறது உன்னுடைய விருப்பம், ஆனால் என்னுடைய விருப்பம், நீ மக்கதோனியாவுக்கு போ என்று சொல்லும் பொழுது தன்னுடைய நோக்கத்தை விட்டு ஆவியானவருக்கு பவுல் அங்கே கீழ்ப்படிந்து போகிறான். இதுதான் உண்மையாகவே நாம் தேவனால் உண்டானவர்கள், தேவனுடைய ஆவியின் நமக்குள்ளே இருக்கிறது என்பதனுடைய விசேஷனால் எந்த தேவனுடைய வார்த்தையும் தேவனால் அருளப்பட்டது, தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அந்த வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு ஆண்டவர் ஆவியானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். அதன் பிறகு அவருக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களிலும் பார்க்கும் பொழுது அந்த ஆவியானவர் ஒரு வழி நடத்துகிறபடியே அதற்கு கீழ்ப்படிந்தவராய் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். இதுதான் பிரியமானவர்களே, நாம் தேவனால் உண்டானவர்கள், நமக்குள் இருக்கிறது தேவனுடைய ஆவி என்று சொன்னால், நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர் தேவனால் உண்டாக்கப்பட்ட நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7 கடைசி வரையிலும் நமக்கு நேரில் நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். அதில் 7வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாக இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நீ தேவனால் உண்டானவன், தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன விசேஷமான ஒரு அனுபவம் சொன்னால் அவருக்குள் நிலை கொண்டிரு. அந்த நிலை கொண்டிருக்கிற அன்பம் எது என்று சொன்னால் அவருடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள் ஆவியானவர் வரும் பொழுது தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியனுடைய வரம் ஆவியன் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. அது ஊற்றுகிறதுக்கு காரணம் சொன்னால் ஏதோ ஒரு சில பாஷைகளையும் ஏதோ சில தீர்க்க தரிசனங்களையும் சொல்லுகிறதுக்கு மட்டும் அல்ல, நம்மை அன்புள்ளவர்களாக மாற்றுகிறதுக்கு, நம்மை பகைக்கிறவர்களை நேசிக்கிறதுக்கு. கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் அவர் அன்புள்ளவர். இங்கே பின்னாடி அந்த பகுதிகள் முழுவதுமே நான் பார்க்கும் பொழுது அன்பில்லாதவன் தேவனை அறியான். தம்முடைய ஒரே குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தால் அனுப்பியதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. உண்மையாகவே நாம் தேவனால் உண்டானவர்கள், தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது விசேஷமானது அன்புள்ளவளாக மாற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேசுகிறார், அந்நிய பாஷைகளை பற்றி பேசுகிறார், தீர்க்க தரிசனங்களை எல்லாம் பற்றி அவர் பேசிட்டு வந்த பிறகு கடைசியில் அவர் முடிக்கும் பொழுது இவைகளில் எல்லாம் அன்பே பெரியது. இன்றைக்கி அநேக மக்கள் தங்களுக்குள் இருக்கிற ஆவிகளை, அந்நிய பாஷைகளை, தீர்க்க தரிசனங்களை, அற்புதங்களை பெரிதாக நினைக்கிறார்கள். நல்ல காரியம். ஆனால் அதை விட ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆவி வரும் பொழுது தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் அன்புள்ளவனாய் மாறுகிறான். அநேக மக்களை நீங்கள் பாருங்கள், அவரிடத்தில் அன்பே காணப்படாது, அன்புள்ளவர்களாகவே இருக்க மாட்டார்கள். நிறைய ஆவிக்குரிய சபைகளை கூட நான் பார்த்துருக்கிறேன். எந்த அளவுக்கு பகைக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு பிரிவினைகளை உண்டாக்க வேண்டுமோ, தீமைகள் காணப்பட வேண்டுமோ அத்தனை இருக்கும். ஆனால் அன்பில்லாதவர்களாக இருப்போம். ஆவியை பற்றி வெளிப்பாடுகள் எல்லாம் கூட ஒரு வேளை காண்பிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த அளவுக்கு அன்புள்ள மக்களாக வாழ்வார்கள். காரணம் அவர்கள் தேவனால் உண்டானவன் தேவனுடைய அன்பில் இருக்கிறான். அவன் அடுத்தவனை நேசிக்கிறவனாக இருக்கிறான், அன்பு கூறுகிறான். ஒருவர் அன்பு கூறுகிற மனிதனாக இருப்பான். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம் 34, 35வது வசனத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய கடைசி உரையாடலிலே மேலே அறையில் பேசின அந்த வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தையை பேசுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்.
என்கிற இந்த புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள், நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னுடைய என்னால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு என்ன அத்தாட்சின்னு சொன்னால் என்னுடைய அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. தேவனால் உண்டானவர்களா நாமோ? தேவனுடைய ஆவியன் நமக்குள் இருக்குதா? அப்படி இருக்குமானால் தேவனுடைய அன்பு நமக்குள் எப்படி இருக்கிறது? கடைசியாக ஒரு காரியத்தை கூட நாம் தியானித்து முடிக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நிக்கோதேமு என்கிறவன் ஒரு இரவு வேளையில் அவன் சந்திக்க வருகிறான். இந்த சந்திப்பில் பார்க்கும் பொழுது விசேஷமான ஒரு காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு குறிப்பிடுகிறார். ஒருவேளை இந்த நிக்கோதேமு என்கிறவன் ஒரு இஸ்ரவேலன் போதகன், ஒருவேளை இஸ்ரவேலுடைய தலைமையான ஒரு மனிதனாக எல்லாவற்றையும் போதனைகளை அறிந்தவனாக அவன் இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான காரியத்தை கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதன் பிறகு 5 சொல்றார், இயேசு பிரயோத்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறார். தேவனால் உண்டானவர்களா? தேவனால் பிறந்திருக்கிறோமா? தேவ ஆவியன் நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு விசேஷமான காரியம் நமக்குள் நடைபெறுகிறது. மாம்சத்துக்குரியவர்களாக பிறந்த நம்மை மாம்சத்தில் இருக்கிற உயர்வு மேட்டிமைகளை தாண்டி மாம்சத்தில் இருக்கிற மேன்மையெல்லாம் துறந்து அதுக்கு மேலான ஒரு அனுபவத்துக்குள்ளாக ஆவிக்குரிய ஒரு பிறப்புக்கு வருகிறோம். மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள் வருவோம். தேவனால் உண்டானவன் என்று சொல்லுகிறவன், தேவனால் பிறந்தவன் என்று சொல்லுகிறவன், தேவ ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய விசேஷம் சொன்னால் அந்த தேவ ஆவி என்னை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறது. அந்த தேவ ஆவினாலே நான் பிறந்திருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்துக்குரியவனாக அல்ல, நான் தேவனுக்குரியவனாக வாழ்கிறேன். மாம்சத்தின் காரியங்களை நான் விட்டு விடுகிறேன், மாம்சத்தின் கிரியைகளை விட்டு விடுகிறேன். எனக்கு தந்த தேவனால் உண்டான நான் தேவ ஆவியினால் பிறந்திருக்கிறபடினாலே நான் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது 18வது வசனத்தில் பார்க்கும்போது ஆவியாக இருக்கிற கர்த்தரால், நல்ல அருமையான ஒரு வார்த்தையை கவனிங்க, ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எனக்கு ஆவியினால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக மாற்றம் அடைகிறார்கள். நல்ல அருமையான சொல். நாம் எல்லாருமே கடவுளை திறந்த முகமாய் கண்ணாடியில் அவருடைய மகிமை காண்கிறோம். அங்கே முக்கியமான ஒரு மாற்றத்தை பற்றி சொல்கிறார். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை. ஆவியார், கடவுள் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் மாம்சத்துக்குரியவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற நான் ஆவிக்குரிய ஒரு சாயலை அடைகிறேன், ஆவிக்குரிய ஒரு மகிமை அடைகிறேன், ஆவிக்குரிய ஒரு தன்மைக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறேன். அதுதான் நான் தேவனால் உண்டானது. நான் தேவனால் உண்டானதனுடைய விசேஷம் சொன்னால் தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறபடியினால என்னை மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலிலே கொண்டு வருகிறார், அவருடைய தன்மையிலே கொண்டு வருகிறார். மாம்சத்துக்குரிய ஒரு காரியத்தை அல்ல, ஆவிக்குரிய தேவன் ஆவிக்குரிய ஒரு தோற்றத்துக்கு, ஆவிக்குரிய ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வருகிறார். 17 கூட அவர் சொல்றார், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியன் நமக்குள் இருக்க சொன்னால் அது ஒரு விசேஷமான அனுபவம். அது நம்மையே மாற்றி நம்மை விசேஷத்தை விடுதலைக்கு நேராய், விசேஷத்தை அனுபவத்துக்கு நேராக நடத்துகிறது. இதே 1 யோவான் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது 4:4, 5:4 நான் பார்க்கும்போது தேவனால் உண்டாயிருந்து தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். நீங்கள் தேவனுடையவர்களா? நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், நீங்கள் மாம்சத்தில் வெற்றி பெறுகிறோ அல்ல, மாம்சத்தின் பெருமை பாராட்டுகிறவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அல்ல. இந்த மாம்சத்தையும் தாண்டி நான் தேவனால் பிறந்தவன், தேவனால் உண்டானவன் சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மாம்சம் வெற்றி பெறவில்லை, ஆவியானவர் வெற்றி பெறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெற்றியை கொடுக்கிறார். இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனால் உண்டானவர்களா? தேவனுடைய ஆவியன் நமக்குள் இருக்கிறதா? அப்படி உண்மையான ஒரு தேவனுடைய ஆவியன் நமக்குள் இருக்குமானால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம்? நிறைய பரிசுத்த ஆவியினால் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அவங்களையே பற்றி, அவங்களையே பிரபலப்படுத்தி, அவங்க வாழ்க்கையை பற்றி
பேசி கொண்டிருக்கிற கூட்டங்கள் இன்றைக்கி அநேகம். ஆனால் தேவனால் உண்டானவர்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், மாம்சத்தில் வந்த இயேசு, மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து, பாவங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். இதுதான் மகிமையான ஒரு அனுபவமாக நாம் விசேஷ அனுபவத்தை பார்க்குறோம். ரெண்டாவது அனுபவத்தில் பார்க்கும் பொழுது தேவனால்